TWSA இல் உலகின் ஜன்யிக் தலையை விட்டுச் சென்றது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இது அறிவியல், கணிதம் அல்லது மேஜிக் டோக்ஜாவின் உலகமாக இருந்தாலும் சரி, பின்னடைவு செய்பவர் இறந்த உலகத்திற்கு என்ன நடக்கும் என்று ஆச்சரியப்படுகிறதா? எல்லாவற்றையும் சேர்த்து மீட்டமைக்கிறதா? பின்னடைவு அல்லது உலகம் ஒரு இணையான பிரபஞ்சமாக தொடர்ந்து இருக்கிறதா? இருந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார். இது முந்தையது, ஆனால் அது பிந்தையது என்றால் அவர் நிறுத்த வேண்டும். இளைஞன் யுக் முதல் அவன் மரணம் வரை. இதற்கிடையில் கில்ஜன் அவனை அழைத்து கேட்கிறார். கிழிந்த சுவரொட்டிகளை காட்ட டோக்ஜா மற்றவர்களை மாடிக்கு ஏறச் சொல்கிறார். அவர் ஜிஹே வாழ்வுடன் நல்லவரா என்று கேட்பார். அதற்கு ஜெய்ஹி பதிலளித்தார். அவள் வாள்களை நேசிப்பதால் அவன் அனுபவம் வாய்ந்தவன். எதையாவது வெட்டுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அவள் ஜிஹி வாளை போற்றுகிறாள். அதை பார்க்கும்படி கேட்டபோது அது அவளுடைய எஜமானரிடமிருந்து கிடைத்த பரிசு என்று ஜிஹி அவளிடம் கூறுகிறாள். ஆனால் ஜிஹி மறைந்தார். அவரது வாள் அவரது சொந்த வாள். மேலும் அழகான நல்ல துக்ஷா திடீரென்று வருந்துகிறது. ஏன் பேச முடியாது என்று ஜெயிடம் கேளுங்கள். தான் போற்றுகிறேன் என்று ஜிஹி பதிலளித்தார். யாரோ ஒருவர் முன்னிலையில் அவருக்கு தெரிவிக்க மருத்துவர்களின் சட்டையை பிடித்தார். அருகிலேயே ஜன்யோக்கின் இருப்பை உணர முடியுமா என்று எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று டோக்ஜா கூறுகிறார். சில மனிதர்கள் சினிமா போஸ்டர்களை கிழிப்பதை பற்றி பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள். 1000 நாணயங்களை அவர்கள் தங்கள் லாபத்தில் செலுத்தியதாக குறிப்பிட்டார். இந்த நபர்கள் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும். ஜெஹி ஆச்சரியப்படுகிறார். சோமுராவில் அவர்களை பார்த்ததே இல்லை என்கிறார். விஷவாயு பற்றி ஆச்சரியமாக இருக்கிறது. வெவ்வேறு கால அளவுகளுடன் அவர்கள் செய்வதற்கு முன்காட்சி. நிலத்தடி அசுரனின் இறைச்சியை பயன்படுத்தி விஷவாயுவை நடுநிலையாக்க முடியும் என்று அவர் நினைக்கிறார். இருப்பினும் இந்த மனிதர்கள் எதிலும் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த நேரத்தில் ஜன்ஹியிக்கின் பின்னடைவுகளில் மறைக்கப்பட்ட நிலவரை பற்றி ஜன்ஹியோக்கும் டோக்ஜாவும் மட்டுமே அறிந்திருக்க வேண்டும். இந்த எதிர்பாராத மாற்றத்தை தூண்டுவது எது என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். நிலவரைக்குள் ஆழமாக செல்ல குழு முடிவு செய்கிறது. திடீரென்று ஒரு ஒளி அவர்கள் மீது விழுகிறது மற்றும் டோக்ஜா மற்றவர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அவர்களும் சிறுவர்களும் காணாமல் போகிறார்கள். அவர்களின் கண்களுக்கு முன்பாக கிழிந்த அனைத்து சுவரொட்டிகளையும் ஒரே ஒரு தீண்டப்படாமல் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். A time forgotten mankind recreated and things Janyok left என்று ஒரு வரியை படிக்கிறார். பின்னால் இருக்கும் அனைத்து சுவரொட்டிகளும் திடீரென்று அதே வெளிச்சம் அவர்கள் மீது விடுகிறது. என்ன நடக்கிறது என்று அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். டாக்ஜா ஒன்றுக்கு திரைப்படம் பிடிக்குமா என்று கேட்கிறார். அவள் செய்தால் நீங்கள் அவர்களை வெறுக்கத் தொடங்கலாம். ப்ரொஜெக்ஷன் பீம் சுட்டுவிட்டதாக அவர்களுக்கு அறிவிக்கப்படும். பின்னர் திரையிடல் இப்போது அவர்களின் படத்திற்காக தொடங்கும் என்று அவர்கள் மறைந்து மற்றொரு தளம் அடைய அந்த இடம் ஜஹாய் அசிமில் காடு போல் காட்சியளிக்கிறது. அவர்கள் இருக்கும் இடத்தில் அதிர்ச்சி. தங்களின் உள்ளே திரைப்படம் என்று டாக் பதிலளிக்கிறார். இந்த நிலவரையின் 8வது மாடியில் இருக்கும் சினிமா மாஸ்டரால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்று நினைக்கிறார். சினிமா நிலவரைகள் முக்கிய இடங்கள். சுவரொட்டிகளுக்குள் நிலைகள் மறைக்கப்பட்டுள்ளனவா என்று அவர் நினைக்கிறார். ஜன்யிக் அனைத்து நிலைகளையும் அழைக்க திட்டமிட்டிருந்தார். வெகுமதிகளை தனக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கவலைப்படும் போது விஷயங்கள் பெருகிய முறையில் சிக்கலாகிக் கொண்டே இருக்குதுங்க. மேலும் இது என்ன திரைப்படமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். திடீரென்று கில்லியன் ஒரு பக்கமாக செல்வதை அவர்கள் பார்க்கிறார்கள் மற்றும் ஜிஹி அவரை தடுக்க முயற்சிக்கிறார். எங்கேம் சென்றால் ஒரு மாபெரும் பிழை தாக்கப் போகிறது. ஹேம் இன் ஜிஹாய் பிழையை தாக்குகிறது. கில்யூ இதை காப்பாற்ற ஒரு டைட்டன் ஆக்ட்ரா ட்ரையாசிக் காலத்திலிருந்து ஒரு பூச்சி. மேலும் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கில் பார்க்கவும் பிழை மற்றும் கிஸ் அவன் விளையாட ஆரம்பிக்கிறான் பூச்சியுடன் மற்றும் ஜிஹாய் ஆச்சரியமாக பற்றி டாக்ஸியாவிடம் கேட்டாள். ப்ராப்ளம் அது அவருக்கு தெரியும். கில்லியும் எற்பிஜான் ஹென்றி என்ற பிரச்சனை உள்ளது. தயவு மற்றும் விஷயங்களை அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெற முடியும். ஜன்ஹியிக் அதன் கருப்பொருளின் அடிப்படையில் மேடையை தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான வெகுமதிகள் திரைப்படத்தின் கருப்பொருளுடன் தொடர்புடையவை. சினிமா நிலவரையை அடிப்படையாக கொண்டது. இந்த நிலை அவர்களுக்கு மிக முக்கியமான வெகுமதியை தரும் என்பதை ஜன்ஹியோக் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் நினைக்கிறார். திடீரென்று கில்லியன் அவரை அழைக்கிறார். ஏனென்றால் திடீரென்று அங்கு யாரோ ஒருவர் இருப்பதை உணர்ந்தார். நிலம் நடுங்கத் தொடங்குகிறது. பக்கத்திலிருந்து சிலர் உதவிக்கு அழைப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களை முந்தைய ஆண்களாக அங்கீகரிக்கிறது. இப்போது எந்த திரைப்படம் தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் ஒரு அரக்கனை பார்க்கத் தொடங்கினர். இது ஒரு அடுக்கு எஸ் மிருகம் என்று டோக்கியா அறிந்தார். மேலும் மறைக்கப்பட்ட நிலவரை மிகவும் கடினமானது என்று நினைக்கிறார். அவர்களின் வெகுமதிகள் சிறந்தது. அவர்கள் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடும்போது அசுரன் அவர்களை நோக்கி ஓடுகிறான். அசுரன் துரத்துகிறான். அவர்கள் ஒருவரை தாக்கி பின்னர் அவரை கொன்றனர் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பியர்ஸ் 7 டிராகன் ஸ்பீஷீஸ் டைரனோசரஸ் ரெக்ஸ் அறிந்து கொண்டார். அவர்களின் இருப்பை டோக்கியா கைப்பற்றுகிறார். ஜஹாயாசிவில் தற்காப்புக்காக ஒரு குச்சி அவர் விரும்பினால் அந்த விஷயத்துடன் சண்டையிட அவர்களிடம் உள்ளது என்று அவர் பதிலளிக்கிறார். அதை எதிர்த்து போராட அவர்கள் திறக்க விரும்பினால் வெளியேறும் கட்டிடம் சென்ட்ரல் ரிசர்ச் லேப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர்கள் ஒரு திரைப்படத்தில் இருக்கார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் அதற்கு ஒரு அருமையான இறுதிப் போட்டியை கொடுக்க வேண்டும். அசுரன் அதன் திறமையான மாமிச பயத்தை செயல்படுத்துகிறது. ஆனால் டாக்கியாவின் தனிப்பட்ட திறன்கள் அதன் விளைவை தடுக்கின்றன. அவர் கில்லியன் தனக்கு பின்னால் வருமாறு கேட்டார். அவருக்கு ஜஹாய் வேண்டும். உள்ளே பரவியது.
அதாவது இப்போது இருப்பதை விட மிகவும் இளையவர். இதற்கிடையில் டைனோசர் அவர்களை நோக்கி விரைகிறது. ஜஹே அவர்களை தன் பின்னால் ஓடச் சொன்னாள். அவர் சண்டையிடுவதைக் கண்டு டோகேயா நிம்மதியடைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறார். தொட்டியாக இருப்பதற்கு அவர் மட்டுமே பொருத்தமானவர். கணம் மற்றும் அவர் அதை அறிவித்துள்ளார். டிரனோசொரஸ் ரெக்ஸ் 7 நில டிராகன் இனங்களை கிழித்து தேர்வு செய்துள்ளது. அவை அதன் இலக்காக அவர் நினைக்கிறார். ஜஹா மற்றும் அவர் வெற்றி பெற முடியும். அவர் இருக்கும்போதே அந்த விஷயத்தை கொல்லுங்கள். கவனத்தை சிதறடிக்கிறது என்று கில்லியும் அழைக்கிறார். அவரிடம் சொல்வது அவர் கவனத்தை சிதறடிப்பார் மற்றும் அவர் அதை செய்ய முடியும். தன் வாளை அதன் உடலில் செலுத்தினான். ஒரு கடுமையான இயக்கத்துடன் அவர் உயிரினத்தை வெட்டி அதன் வடிவில் தனது வாளை இழுக்கிறார். மற்றவர்கள் சாட்சியாக திகைத்தனர். இந்த எதிர்பாராத திறமையின் வெளிப்பாடாக அவர் டைனோசரை தாக்குகிறார். சிறிது தண்ணீர் மற்றும் மெதுவாக ஆழமான சுவாசத்தை எடுக்க அறிவுறுத்துகிறது. சிறுவன் குடிக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவரது காயங்களுக்கு அடிபணிவதற்கு முன்பு அவரது காயங்கள் உயிர் பிழைக்க முடியாத அளவுக்கு கடுமையானவை என்பதை சிறுவன் வெளிப்படுத்துகிறான். நபி அவர்கள் அவரை இந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் என்று அவர் விளக்கினார். இந்த இறுதி வார்த்தைகளுடன் வெளிப்படுத்துதலின் பாதுகாவலர்களாக டாக்ஷாவை அதிர்ச்சியடைய செய்துவிட்டு தீபாய் இறக்கிறார். வெளிப்பாட்டை குறிப்பிடுவதன் மூலம் அவர் அதன் அபத்தத்தை பற்றி சிந்திக்கிறார். DWSA இல் அனாகிராஃப்ட் மட்டுமே அடையாளம் காணும் சூழ்ச்சி, எதிர்கால பார்வை திறன். அவளைப் போல் வேறு சிலரும் அங்கே இருப்பதாக அவர் சந்தேகிக்கிறார். மேலும் ஒரு விரைவான ஓய்வு எடுக்கும்படி குழுவிற்கு அறிவுறுத்திய பிறகு ஸ்டாமினா ஆம்பிளிபிகேஷன் மானா சுறுசுறுப்பு உள்ளிட்ட பலவிதமான விருப்பங்களால் தாக்கங்கள் டாக் விரைவில் ஆச்சரியமடைந்தது. இது மிகவும் சுவையாக இருப்பதைக் கண்டு மருத்துவர் கிட்டத்தட்ட கண்ணீரில் மூழ்கிவிட்டார். அவர் நம்ப முடியாத பொழுதுபோக்கை பற்றி கூறுகிறார். திரைப்படம் போன்ற காட்சிகளில் டோக்கியா சந்தேகத்திற்கிடமான ஒன்றை செய்வதை JHY கவனித்து மருந்துகளை மறைத்ததாக குற்றம் சாட்டுகிறார். ஒரு ஆதரவற்ற சிறுமியாக வலிமை அம்பியூர்களுக்கு தகுதியானவள் என்று கூறி அவனை ஒருவரிடம் அழைக்கிறாள். இருப்பினும் டோக்கியா தனது சூழ்ச்சியை சந்தேகிக்கிறார். மேலும் டாக்கியா கண்டுபிடித்ததிலிருந்து அவர் அதை அறிவிக்கும் போது மருந்துகளை விநியோகிப்பது அவரது பொறுப்பு, ஏனெனில் ஜஹாயுடன் பகிர்ந்து கொள்ள தயங்குகிறார். ஜங்கி உடனான அவரது தொடர்பு நியாயத்தை ஆதரிக்கும் ஒரு சில விண்மீன்கள் தீயின் பேய் நீதிபதி உட்பட அதிருப்தி அடைகின்றன. யார் ஒரு சமமான தீர்மானத்தை கோருகிறார்களோ அவர்கள் ஆம்புல் ஒதுக்கீட்டை தீர்மானிக்க ராக் காகித கத்தரிக்கோல் விளையாட டோப்ஜா முன்மொழிகிறார். முதல் சுற்றில் ஜூனியே டோப்ஜாவை எதிர்கொள்கிறார். அவரது தனிப்பட்ட திறமையான சர்வ அறிவார்ந்த வாசகர் நிலை 1 ஜிவாய்ஜாய் வாய் கத்தரிக்கோலை வைப்பார் என்று டோப்ஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் ஒவ்வொரு சுற்றிலும் தோற்றார். மேலும் குழு மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்குகிறது. இந்த சூழ்நிலையின் அபத்தம் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். டோப்ஜா திரைப்படத்தில் டைரனோசரஸ் ரெக்ஸை யாரும் வேட்டையாடவில்லை என்பதை குறிப்பிடுவது இது அதிரடி சாகச கற்பனை வகைக்கு பொருந்துகிறது என்பதை விளக்கி மாற்றப்பட்ட நிகழ்வுகளை நியாயப்படுத்துகிறது. படத்தின் முடிவால் திருப்தியடைந்த சினிமா மாஸ்டர் அடுத்த மாடிக்குச் செல்லலாம் என்று டோப்ஜாவிடம் தெரிவிக்கிறார். தஞ்சியனின் திறவுகோல் மீண்டும் உருவாக்கவில்லை என்று டோப்ஜா முடிக்கிறார். திரைப்படத்தின் உண்மையான முடிவுகள் ஆனால் தயாரிப்பது தயவு செய்து. இதற்கிடையில் சினிமா மாஸ்டர் கில் ஜங் விடைபெறுகிறார். அவரது பூச்சி துணைக்கு நிலவரை விதிகள் அரக்கர்களை எடுப்பதை தடை செய்கிறது. இருப்பினும் அடுத்த நிலைக்கு அவை உள்ளன உள்ளிட்ட பொருட்களை கொண்டுவர அனுமதிக்கப்படுகிறது. ஸ்டார்ட் ஆம்பிளிபிகேஷன் ஆம்பூல்ஸ் அவர் வெற்றி பெறுகிறார். கில்யா ஒவ்வொன்றும் 2 மருந்துகளை வைத்திருக்கின்றன. டாக்டியாவுக்கு 16 ஜி உள்ளது. திரட்சை தோற்கடித்ததற்காக டோப்ஜா ஒரு தனித்துவமான வெகுமதியை பெறுகிறது. அனைத்து புள்ளிவிவரங்களையும் 10 முதல் 30 நிமிடங்கள் அதிகரிக்கும். ஆங்கிரிடிரெக்ஸ் DNA ஆம்பூல் எனப்படும் சிறப்பு பொருள். இந்த பொருட்கள் சினிமா நிலவரைக்குள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இறுதி தளத்தை சுத்தம் செய்வதற்கு இது முக்கியமானதாக இருக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு குழு ஹெலிகாப்டர் வழியாக பயணித்து திரைப்படத்தின் நடிகர்கள் அடங்கிய முதல் இறுதி வரவுகளை விரைவில் அடைகிறது. டோப்ஜா, கிம் ஹாங் ஜிஹி மற்றும் கில் ஜங் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் செயல்பாட்டிற்காக 500 நாணயங்களை பெற்றனர். எவ்வாறாயினும் ஒரு மறைக்கப்பட்ட காட்சியானது தி மாஸ்டர் ஆஃப் சினிமா டஞ்சியனை தோற்கடிக்கும் அடுத்த பணியை வெளிப்படுத்துகிறது மற்றும் அடுத்த சவால்களுக்கான வெகுமதி 4000 நாணயங்கள் என தெரிய வந்தது. அவர்கள் ஜாய்ஸ் சிவாயில் உள்ள ஒரு கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். சில தளங்கள் அது அதிக நேரம் எடுக்கக்கூடாது. போஸ்டர்கள் கிழிக்கப்படாத திரைப்படங்களில் மட்டும் நுழைய முடியுமா என்று அவள் அவனிடம் கேட்கிறாள். திரைப்படம் அழைக்கப்பட்ட பிறகு தோரணைகள் கிழிந்து போவதாக அவர் விளக்குகிறார். எத்தனை திரைப்படங்கள் மீதமுள்ளன என்று தெரியாததால் குழுவை விரைந்து செல்லும்படி டோப்ஜா வலியுறுத்துகிறார். தி சினிமா டஞ்சியன் என்பது சுங்குரு நிலையத்தின் எக்ஸிட் நம்பர் 1 வெளியில் அமைந்துள்ள ஒரு திரையரங்கம் என்பது தெரிய வந்துள்ளது.
நிலவரையில் அடித்தள தளம் உட்பட மொத்தம் 9 தளங்கள் உள்ளன. அதிர்ஷ்டவசமாக 2 மற்றும் 3 மாடிகளில் சுவரொட்டிகள் ஏற்கனவே கிழிந்திருந்தன. அந்த ஆரம்பம் புத்திசாலித்தனமாக இருந்ததை குறிப்பிட்டு நிம்மதியாக உணர்கிறாள் டாக்ஸியா. ஜன்யோக் 4வது மாடியை அடைந்தவுடன் சண்டையிடும் இடத்தை மட்டும் எப்படி அழைக்க முடிந்தது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் 2வது திரைப்படமான ஜெய் ஹைவையில் நுழைகிறார்கள். கடல் நோயால் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது மற்றும் கடற்படை போர் அமைப்பு அவளை ஏன் தேர்ந்தெடுத்தது என்று மருத்துவர் கேள்வி எழுப்புகிறார். இந்த படத்தில் தி ஷிப் சிங்ஸ் குயினின் உடை பெண் கதாபாத்திரத்துடன் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ஜிஹாய் வுயான் முன்னணியின் இணை பார்க்கிங்காக மாறுகிறார். கெல் ய என ஜெப்டாசன் என்று ஒரு மனிதர் பேசுகிறார். அந்த கெல் என் என்பதை கண்டுபிடித்த குழு அதிர்ச்சியடைந்தது. ஆண் முன்னணி படங்கள் ஜி குறிப்புகள் அனைத்தையும் முன்னணி கதாபாத்திரங்கள் தங்கள் நிலைகளை அடைந்து தீமேனை கட்டி போட்டனர். பூமியில் இருந்து முன்பு அவர் என்று நம்புகிறார். வில்லன் அவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று அவள் வலியுறுத்துகிறாள். ஆனால் டிஎஸ்ஏ அவளை தடுக்க முயலும் போது சினிமா மாஸ்டர் செயலுக்கு மதிப்பளிப்பதாகவும் இப்போது அவற்றை அகற்றுவது நல்லது என்றும் அவள் வாதிடுகிறாள். தி மேன் அபியர்ஸ் டு பி மோர் தான் ஜஸ்ட் எ திரைப்பட கேரக்டர் என்று கூறி எதிர்ப்புகளை வென்றார். உணர்ச்சிக்கு நேரமில்லை என்று அறிவித்து அது அவர்களோ அல்லது அவர்களோ அவர் தனது முடிவை நியாயப்படுத்துகிறார். அவர் ஒரு பாத்திரம் மற்றும் ஒரு வில்லன் என்று கூறி அவரை மார்பில் குத்துகிறார். ஒரு அறிவிப்பு தோன்றும். அவர்களின் முடிவில் சினிமா மாஸ்டர் ஓரளவு மகிழ்ச்சியடைந்துள்ளார். அடுத்த தளத்தின் கதவு கடுமையான ஜிசோயில் திறக்கப்பட்டது. அவரது முடிவு சரியானது என்று வலியுறுத்தினார். மாஸ்டர்ஸ் வாழ்க்கை ஆபத்தில் இருப்பதால் குழு விரைவாக நகருமாறு வலியுறுத்துகிறது. அவர்கள் 2வது இறுதி கிரெடிட்டை அடைகிறார்கள். இது அவர்களின் நைஸ் அண்ட் ட்ரிக் ஆக்ஷனாக குறிப்பிடப்படுகிறது. டோக்ஜா செயல்களால் திகைத்து இடையில் தன்னை கிழித்துக் கொள்கிறார். மனிதனை ஒரு பாத்திரமாக அல்லது உண்மையான நபராக பார்ப்பது. சிறிது நேரம் கழித்து அவர்கள் 5வது மாடியை அடைந்து வெகுமதி அறைக்குள் நுழைகிறார்கள். இந்த அறையில் திரைப்படங்கள் எதுவும் இல்லை என்று டோக்கியா குறிப்பிடுகிறார். அவை தேர்ந்தெடுப்பதற்கு மட்டுமே. தலா 2 வெகுமதி பொருட்கள் திருமில் படங்களின் முட்டைகள் மற்றும் ஆடைகள் உள்ளன. ஒருமுறை நடிகர்களால் பல்வேறு வேடங்களில் பயன்படுத்தப்பட்டது. டோக்சியா அவற்றை நன்கு வடிவமைக்கப்பட்ட பிரதிகளாக கருதுகிறார். அவை மதிப்புமிக்கவை அல்ல என்றாலும் விண்மீன் கலைப்பொருட்களாக இன்னும் உயர் தரம் உள்ளது. பொருட்கள் அவர் இந்த சினிமா நிலவரைக்குள் நுழைய தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் வெகுமதிகள்தான். உயர்நிலை காலத்திலிருந்து ஒரு கைவினைஞர் கொல்லரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறந்த வாழ் இந்த பொருட்களில் உள்ளது. ஹெவன் வாளை பிரமாதமான கூர்மை என்றும் இலகுவானது என்றும் கூறி அவளை பாராட்டுகிறார். டோக்கி அவளை ஊக்குவிக்கிறார். அவளிடம் இறுதியாக சரியான வாழ் இருப்பதாக சொல்லி அதை எடுக்க அவர் இருதயத்தில் இரு காரிய வரம்புகளை பற்றி சிந்தித்தலும் டோக்கி தனக்காக வேறொரு பொருளை தேர்ந்தெடுக்கும்படி பரிந்துரைக்கிறார். அவர் வேறொருவருக்காக ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது துகி பயன்படுத்தியவுடன் ஹெர்குலஸ் பிரதியின் ஷீல்டை எடுக்கிறார். டெமிகோட் ஹெர்குலஸ் திடீரென்று தண்டர் காட்ஸ் ஹேமர் என்று அழைக்கப்படும் கிரேடு ஏ வழங்கிய ஆயுதமான தோரின் சுத்தியலை தூக்குவதற்கு ஜெய் ஹைவை போராடுவதை குழு கவனிக்கிறது. டாக்ஷா அவளை அணுகி அது சிறப்பு நபர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று விளக்குகிறார். ஆனால் ஜெய் ஹைவை தன்னிடம் ஸ்பெஷல் 2 இருப்பதாக வலியுறுத்துகிறார். இதற்கிடையில் ஜியோன் அமைதியாக அனுப்புகிறார். ஒரு அனாயாசமாக அவனை தூக்குகிறார். அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார். ஜெய் ஹாய் வை என்று அவர்கள் கூறுவதை நிறுத்த முயற்சிக்கிறார். அது அவளுக்கு சொந்தமானது. ஆனால் கில் எக் அதை எளிதாக பயன்படுத்துவதால் குழு ஆச்சரியப்படுகிறது. சுத்தியலை வைத்திருப்பது சரியா என்று அவர் டோக்கியாவிடம் கேட்டார். மேலும் ஜிஹை ஒய் இன்னும் அவநம்பிக்கையில் இந்த சூழ்நிலையை நியாயமற்றதாக கருதுவதாக டோக்கியா அனுமதித்தார். திடமான பொருட்களிலிருந்து வடிவமைக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக ஜன்யோக்கிற்கு எந்த இடமும் இல்லை. 6வது மாடியில் காணப்படுகிறார். இன்னும் படத்தை பார்க்காதவர்கள் இருக்கலாம் என்று டோக்ஜா ஊகிக்கிறார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் 6வது மாடியில் கடைசியாக எஞ்சியிருந்த நகரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். இது அவர்களுக்கு தனித்துவமான வெகுமதி திறன் புத்தகத்தை பெற்றுத்தரும் திருப்பத்துடன் கூடிய த்ரில்லர். கூர்மையான கவனிப்பு டாக்ஸியா குறிப்புகள். ஆனால் திறமை போருக்கானது அல்ல. அவள் எப்போது வேண்டுமானாலும் ஜன்யோக்கை பிடிக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார். திறன் பயனருக்கு ஒரு கதாபாத்திரத்தின் ஒட்டுமொத்த புள்ளிவிவரங்களை தோராயமாக மதிப்பிட உதவுகிறது. இது எழுத்துக்களுக்கு எதிராக விலை மதிப்பற்றதாக இருக்கும். எஸ் அல்லது கில்யங் போன்றவர்கள் நிலையான எழுத்து சுயவிவரங்களை எதிர்க்கின்றனர். ஜன்யோக் ஏற்கனவே உள்ளே இருக்கிறார் என்பதை குறிக்கும் வகையில் தரையில் சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டுள்ளன. போஸ்ரூம் டோக்கியா அவர்கள் இனி அப்படியே போஸ்டர்களை சந்திக்க மாட்டார்கள் என்று நம்புகிறார். அடுத்த போஸ்டர் வந்ததும் அவர்கள் மீது ஒரு ஒளி விழுகிறது மற்றும் அறிவிப்பு திரையிடல் விருப்பத்தை அறிவிக்கிறது. இப்போது அவர்களின் தளத்தில் தொடங்குங்கள். அவர்கள் விரைவில் மீண்டும் கடலில் தங்களை கண்டறிகிறார்கள் மற்றும் டோக்ஷா திடீரென்று அனைவரையும் கீழே இறங்கச் சொல்கிறார். பலர் ஏற்கனவே அங்கு வந்து அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தத் தொடங்கினர். எல்லா பக்கங்களிலிருந்தும் தோட்டாக்கள் பொழிகின்றன. ஜன்யூ வெளியேறிவிட்டார் என்பதை அறியாத எந்த கொரியனுக்கும் இது சாத்தியமற்றது என்று நினைத்து டோக்கியா உடனடியாக திரைப்படத்தை அங்கீகரிக்கிறார். அவர்களின் கவனத்தை செலுத்தும் போது அவரை அழிக்க கடினமான படங்களில் ஒன்று எதிரிகளின் படையிடம் அவர்கள் எப்படி தோற்கடிக்கப்படுவார்கள் என்று கேளுங்கள். அவற்றின் கப்பல்கள் டோக்கா உணரும் எண்ணிக்கையில் பெரும் பகுதியை நோக்கி விரைகின்றன. அழுத்தம் ஆனால் தெரியும் அமைதியாக இருக்க வேண்டும். திரைப்படம் ஒரு வரலாற்றுப் போரை அடிப்படையாக கொண்டதால் அவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தாலும் அவர்கள் மீண்டும் போராட முடியும் என்று அவர் நம்புகிறார்.
திடீரென்று ஒருவரின் இருப்பை உணர்ந்து நினைவு கூர்ந்தார். அவர்கள் இன்னும் 12 கப்பல்கள் ஒரு மனிதனை அணுகி சினிமா மாஸ்டர் சதித்திட்டத்தை மாற்றியதை கண்டறிய ஜெனரலை பற்றி மட்டுமே கேட்க வேண்டும். இப்போது அவர்கள் ஜெனரல் சன்சன் இல்லாத மியோ யங்கின் போரில் வெற்றி பெற வேண்டும். டோக்ஜா ஆபத்தில் இருக்கும். இளைஞரை பார்த்து பதற்றமடைந்து ஆபத்தில் இருக்கும் இளைஞரை அழைக்கிறார். ஆனால் அவள் எங்கேயும் காணப்படவில்லை. அதற்கு முன்னதாக அவன் அவளிடம் ஏன் அட்மிரல் சன்சன் என்று கேட்டான். குறிப்பாக அவள் கடல் நோயால் அவதிப்பட்டதால் அவனை தேர்ந்தெடுத்துள்ளனர். அவள் ஒரு அட்மிரலின் வழித்தோன்றல் என்று பதிலளித்தாள். ஜியி வாய் உண்மையில் வம்சாவளி என்பதை டோக்ஜா உணர்ந்தார். இந்த சூழ்நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஜெனரல் சோன்சன் முக்கிய காரணம். எபிசோட் 40 இல் அவர் நினைவு கூர்ந்தார். அட்மிரல் சோன்சனுடன் ஜேஐவாய் இன் தொடர்பு வெளிப்பட்டது. மீதமுள்ள சில வாசகர்கள் கோபமடைந்தனர். ஒரு தேசிய ஹீரோ தனது அவதாரத்தை தேர்ந்தெடுத்தார். பெண் தொடர்பின் அடிப்படையில் அவர் ஜெய் ஹைவை மறைந்திருப்பதைக் கண்டு அவளை அணுகி அவள் நலமாக இருக்கிறாளா என்று கேட்கிறார். அவன் அதை செய்யவே மாட்டான் என்று தனக்குள்ளேயே அவள் அழுது முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாள். டோக்கியா கவனிக்கிறார். அவள் பேசவில்லை என்று அவனிடம் அவளை வற்புறுத்துகிறான். எழுந்து நிற்க. ஆனால் அவள் சொல்கிறாள் அவர் சூழ்நிலையை கையாள, ஏனெனில் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று டோகு உணர்ந்தான். அவளுடைய நடத்தை காரணமாக உள்ளது கடல் நோய்க்கு. ஆனால் ஏனெனில் இது அவளுடைய மறைந்த நண்பருடையது. பிடித்த படம். அவளுடைய நண்பன் யார்? தான் சொந்தத்தை எடுத்தார். வாழ்க்கை சி அவர் ஒய் திகைத்த போல் அவர் இதை எப்படி கேட்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். டோகு அதை பிரதிபலிக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அட்மிரல் சன்சன் அவளை தேர்ந்தெடுத்ததற்கான உண்மையான காரணம் உட்பட அவருக்கு நடைமுறையில் எல்லாம் தெரியும். கடலை வெறுத்த போதிலும் அதிக நன்மைக்காக சிறிதளவு அக்கறை இல்லாத போதிலும் அட்மிரல் சன்சன் தேர்வு செய்துள்ளார். ஏனெனில் அவர் தனது தோழர் ஐகேயின் வழித்தோன்றல் ஆவார். சன்சன் ஐகே உடன் இணைந்து டான்போவுடன் நடந்த போர்களில் ஜோசன் இராணுவ வெற்றிக்கு வழிவகுத்தார். ஹன்சாண்டோ தேசத் துரோக குற்றச்சாட்டை பொய்யாக குற்றம் சாட்டிய போது வாதாடினார். இருப்பினும் ஐகே பெரிய விண்மீன் கூட்டமாக மாற போதுமான கதைகளை விட்டுவிடவில்லை. அட்மிரல் சன்சன் தனது பழைய நண்பரின் வழித்தோன்றலை தனது அவதாரமாக தேர்ந்தெடுப்பது கிளர்வமான முடிவு. டோக்ஜா தன் நண்பர்களைக் கொன்ற பிறகு அவரது சந்ததியினர் பேயாக மாறுவதைக் கண்டு தாங்க முடியவில்லை என்று நினைக்கிறார். மரணத்தை தேடுபவர்கள் வாழ்வார்கள், வாழ்க்கையை தேடுபவர்கள் மரணமடைவார்கள். கடற்படை போர் கடவுள் அவர்களின் உதவிக்கு அழைத்ததாக தெளிவான நிபந்தனை கூறுகிறது. அவர்கள் அட்மிரல் சன்சனின் அவதாரமான ஜெய் சாய் வாயை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் மியோங் யாங் போரை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஒரு வெகுமதியாக டோக்ஜா சிறந்த அட்மிரல் சிக்மாஸ் ஒன்றை பெறுவார். மேலும் டோக்ஜா தனது களங்கத்தை ஆதரவு ஒப்பந்தம் இல்லாமல் பயன்படுத்துவதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார். விரைவில் எதிரி இராணுவ கப்பல்கள் அவர்களைச் சூழ்ந்தன. மேலும் அவர் ஜிவாய்எஸ்வாய் ஐ எழுப்ப முயற்சிக்கிறார். அவளிடம் நேரம் இல்லை. தன் நண்பர்களைக் கொன்று உயிர் பிழைத்த பிறகு அவள் உண்மையில் கைவிடப் போகிறாளா என்று கேள். அவள் வாழ்கிறாளா அல்லது இறந்தாலும் அவளது ஸ்டாண்டப் என்று அவர் வலியுறுத்துகிறார். அவள் இப்போது செயல்பட்டால் இன்னும் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். எதிரி வீரர்கள் தங்கள் பதவிக்கு தீ வைத்தனர். டால்கே தனது கேடயத்தை பயன்படுத்தி தோட்டாக்களை தடுக்கிறார். அவள் நினைவில் கொள்கிறாள். அவள் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்கள் அவள் அறிவிக்கும் போது கண்ணீர் வடிகிறது. அவள் வாழ தகுதியற்றவள் டாலியா ஆரம்பிக்கிறாள். அவளுடைய துயரத்தை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறானா என்று ஆச்சரியப்பட பார்த்ததற்கு நன்றி. எல்லோரும் அதை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். மற்றும் நீங்கள் செய்திருந்தால் மறக்காதீர்கள். விரும்புவதற்கும் குழு சேர்வதற்கும் புதுப்பித்த நிலையில் இருக்கஹே ஒரு கருத்தை இடுங்கள். உங்களுக்கு எண்ணங்கள் அல்லது புதிய யோசனைகள் இருந்தால் அல்லது விரும்பினால் வணக்கம் சொல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். அடுத்த முறை வரை கவனமாக இருங்கள்.